சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் என்னைக்கோ அவசரத்துக்கு கொடுத்தாச்சு. வீட்டில் கஷ்டம், பணம் இல்லை, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. கடை வாங்கிட்டுக்கிறோம். கம்மன் இருப்பா. எதுக்கு குழந்தை திட்டிங்கிறா? சும்மா இருக்க மாட்டேங்குது. குடி குழந்தை அப்படியே இருக்கான், அது ஏன் திட்டிங்கிறா? ஏன்னா இப்பப்பா அம்மா திட்டு இப்போ விளையாடு, போ 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 போ, அங்க விளையாடு, போ போ. ஐயோ கல்யாணம் ஃபோன் பண்றேன். நான் பேச மாட்டேன். பேசுமா பேசுமா நான் பேசவே மாட்டேன். பேசுமா நான் பேச மாட்டேன். பேசுமா பேசுமா பேசுமா. சரி நான் பேசுறேன். போன் கட்டாயிடுச்சு. யாருங்க நீங்க போன்ல? கடன் ஒரு விஷயம் பணம் வாங்கினீங்க. எதுக்கு வாங்குனீங்க? பையன் படிக்கிறது வந்து இங்கிலீஷ் பையன் படிக்கிறதுதான் பாருங்க. அதான் கடன் ஒரு லட்சம் பணம் வாங்கினோம். அதனால கடன் ஃபோன் பண்றாங்க. மாமா 1 லட்ச ரூபாய் நம்ம பையனுக்கோசம் கடை வாங்குனீங்க. சரி நானும் வேலைக்கு போறேன், நீங்களும் வேலைக்கு போங்க, 2 பேருக்கு சேர்ந்து கடனை அடிச்சிடலாம். சரி போயிட்டு நேற்று போனா இருந்தா கடை ஃபோன் பண்ணாங்கல்ல, போயிட்டு நான் நீ பார்த்து பேசிட்டு வரேம்மா. நான் போயிட்டு துண்டு. அண்ணே வாசகர நான் கையில காசு இல்ல, செக் ஒண்ணு வந்துக்கிறியா? செக் அண்ணா வாங்க மாட்டேனேப்பா. அண்ணே 6 மாசம் டைம் கொண்டு வந்தீங்க, திருப்பி கொடுத்துருந்தாங்க காசை. சரி போ, 6 மாசத்துல கொடுத்துடணும். நான் ரொம்ப நன்றிண்ணா. போ வேலை பார்த்து கடன் அடைக்கிற வெளியே பாரு. அண்ணே 6 மாசத்துல தரலனா மறுபடியும் இன்னொரு 6 மாசம் வந்து கேட்பான். வாழ்க்கையில் பல வழிகள் உண்டு, போகும் திசை தெரியாமல் நின்று தொலைந்த சிறு பிள்ளையை போல் அழுது புலம்புகிறே. கரம் பிடிக்க யாரும் இல்லை, கரை சேர்க்க படகும் இல்லை, என் கனவும் காணல் நீராய் மாறி போனதே. நாயே என் வீட்டுக்கே வந்து என் கிட்டயே கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். நிழல் தந்த மரமாயிருந்தேன், நிழல் தேடும் நிலமையில் விழுந்தேன், நிஜங்களும் பொய்யாய் போனதே. விதி என்னை வீதியில் விட்டதே. கடை வாங்கிட்டுக்கிறோம், யார் உதவி யாரும் இல்லை, நான் செஞ்சுட்டு தரல. தண்ணிக்குது போய் சாவும், என்ன பண்ணுறது வைக்கிற. சரி தண்ணி சாதம் வேணாம், மண்டு விஷம் வாங்கியாந்து சாவான்ட்டான். அதுக்கு சாவடின் வழி இல்லை. இந்த 3 இருக்குது, எது 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 சாவலான்னு தெரியலையே. கத்தி எட்டி சாகலாமா? விஷம் இருக்குது, குச்சிட்டு சாகலாமா? மாத்திரை இருக்குது, மாத்திரை போட்டு சாகலாமா? தாங்க பிரதர், நானும் வச்சு உக்காந்துக்கிறீங்க. நான் இது விஷம் பாட்டில இது நான் கத்தி வச்சுட்டு இருக்கிறீங்க. என்ன தூக்கு மாத்திர மாதிரி தெரியுது, ஏன் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்லப்பா மனம் கஷ்டம்பா, என்ன தெரியலப்பா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா? தெளிவா சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க, என்னால முடிஞ்ச நான் செய்யறேன் உங்களுக்கு. மாத்திரை போடாமல் செத்து போடுவேன், கத்தி வச்சுட்டுக்கிற, என்ன ஆச்சுன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது நீ மரணத்தை தேடி போறன்னு தெரியுது. என்ன ஆச்சுப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனைப்பா.
எவ்வளவுப்பா கடன் பிரச்சனை உனக்கு? எப்படியோ 1,00,000 கடன் இருக்குப்பா. 1,00,000 கடன் இருக்குதா? சரி, நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன். உன் சொந்த பந்தங்களிடத்துல கேட்டு பாக்குறது, அப்புறமாட்டு திருப்பி குத்துருங்க. ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு நீ எந்த வேலையும் கிடைக்கல. சரி சொல்றேன் வேலைக்கு ஆகல மாட்டா சொல்றேன் யாரும் புரியுற மாதிரி தெரியலப்பா. ஓ, சொந்த பந்தம் யாருமே உனக்கு காசு கட்டா கொடுக்கலையா? அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ? அதே என்ன பண்ணுன்னு தெரியல. 3 இது எடுத்து வச்சுக்கிறேன். ஓ, இது 3த்துல எதெல்லாம் உன் மரணத்தை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியலீங்களா? தெரிஞ்சுக்கிறேன். நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க. சாவறதுக்கே இத்தனை வழி இருக்குது. அதாவது விஷம் குச்சாலும் செத்துடலாம், இந்த மாத்திரை போட்டுக்கினாலும் செத்துடலாம், இந்த கத்தி எடுத்து கைத்து அறுத்துக்கினாலும் செத்துடலாம், இல்ல குத்தினாலும் செத்துடலாம். சாவறதுக்கே இத்தனை வழி இருக்கும் போது வாயறதுக்கு ஒரு வழி கூட இல்லையா? கண்டிப்பா இருக்குதுப்பா. இயேசு கிறிஸ்து உனக்காக செத்தாருப்பா சிலுவையில. நீ கவலைப்படாதப்பா. உன் கடன் பிரச்சனை ஏசப்பா மாத்துவாருப்பா. பைபிள்ல 2 வசனம் இருக்குதுப்பா, நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க. அதாவது சாவறதுக்கே இத்தனை வழி இருக்குது. விஷம் குச்சாலும் செத்துடலாம், மாத்திரை போட்டாலும் செத்துடலாம், கத்தி எடுத்து அறுத்துக்கினாலும் குத்தினாலும் செத்துடலாம். ஆனா வாயறதுக்கு ஒரு வழி கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாப்பா. ஏன்பா இல்ல? இயேசுதான்பா அந்த வழி. பைபிள்ல யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 6ல ஒரு வார்த்தை இருக்குது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசு சொல்றாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் சொல்லியிருக்கிறாரு. உன் வாழ்க்கையில வழியே இல்லைன்னு நினைக்காத. இயேசுதான் உனக்கு வழியா இருக்கிறாரு. நீ கடன் பிரச்சனைல இருக்கிறல்ல, இன்னொரு வார்த்தை பைபிள்ல இருக்குது, கவலைப்படாதப்பா. ஏசப்பா என் மூலமா உங்களோட பேசுறாரு. உன் கடன் பிரச்சனை ஆண்டவர் மாத்துவாரு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் பைபிள்ல சொல்லி இருக்கிறாரு. இப்ப கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உபாகமம் அதிகாரம் 28 வசனம் 12ல, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கைவிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இப்ப நீ கடன் பிரச்சனை உனக்கு ஏற்பட்டுச்சு, சொந்த பந்தெல்லாம் உனக்கு உதவி செய்யல, அதனால செத்து போலாம் நீ முடிவு பண்ணிட்ட. ஆனா ஆண்டவர் என் மூலமா உன்னை சந்திக்கிறாரு. என் மூலமா கர்த்தர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறாரு. நீ சாகாதப்பா. உன் கடன் பிரச்சனையா நான் மாத்திரம் சொல்றாரு ஆண்டவர். நீயோ எல்லா ஜாதிகளுக்கும் கடன் கொடுப்ப, இனிமேட்டு நீ கடன் வாங்காது இருப்ப. இந்த கடனை அடைக்க கர்த்தர் உனக்கு வழிவாசல் திறப்பார். இதெல்லாம் தூக்கி போடு, இந்த விஷ பாட்டில் தூக்கி போடு, இந்த மாத்திரை எல்லாம் வேணாம், இந்த கத்தியெல்லாம் வேணாம், இந்த பைபிளை சுமந்து நீ செல்லு. இயேசுதான் உனக்கு வழி. இந்தாங்க இந்த வேத புத்தகத்தை வாங்கி படிங்க. இனிமே நான் சாக மாட்டேன். கண்டிப்பா இனிமேட்டு நீ சாவாத. செத்து போலான்னு நினைச்சீங்களே, உன் குடும்பத்தை நினைச்சு பாத்தியா? நீ மட்டும் கடன் பிரச்சனை வாங்கி நீ செத்து போயிடுற. உன் குடும்பத்தை நினைச்சு பாத்தியா? உன் மனைவி பிள்ளைங்களை நினைச்சு பாத்தியா? உன்னை சுத்தி எத்தனையோ உறவுகள் இருக்குது. உன்னை சுத்தி உனக்கு கர்த்தர் குடும்ப பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. நீ இப்படி மரணத்தை நிமிட்டு தேடி போகாத. ஏசப்பா உன் கடனை எல்லாம் மாத்துவாரு. சரிப்பா, நான் வரட்டுமா? சரி போயிட்டு. கடன் தொல்லை கஷ்டங்கள் வந்ததையா, என் இயேசுவின் கிருபையாலே மறைந்ததையா. ஏழை என்று இயேசு என்னை தள்ளவில்லை, ஏழை என்று இயேசு என்னை தள்ளவில்லை. பாவி என்று இயேசு என்னை வெறுக்கவில்லை, பாவி என்று இயேசு என்னை வெறுக்கவில்லை. இயேசுவை போல யாருமில்லை. இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.